வணக்கம் நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள். காளி குடும்பத்தில் இளையவன், வெளிப்படையாக விளையாட்டுத்தனமாக இருப்பவன், ஆனால் மனதில் நல்லவன். காளியின் அண்ணி அமைதியான குணம் கொண்டவர், குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க நினைப்பவர். ஒரு கிராமத்தின் ஓரத்தில் பெரிய பழைய வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் அண்ணன், தம்பி, அண்ணி என்று எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த வீட்டில் காளி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவன். வாயில் எப்போதும் நகைச்சுவை, கையில் எப்போதும் ஏதாவது வேலை. ஆனால் சில நேரங்களில் அவன் செய்யும் விளையாட்டுத்தனம் மற்றவர்களுக்கு சங்கடமாகிவிடும். அவனுடைய அண்ணி கலை குடும்பத்தில் எல்லோரையும் அன்பாக கவனித்துக் கொள்பவள். காளிக்கும் அவள் மீது அண்ணி என்று மரியாதை இருந்தது. ஆனால் அந்த ஒரு நாள் ஒரு சிறிய தவறான செயல் அந்த வீட்டின் அமைதியையே மாற்றப் போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. கலை வீட்டின் முன்புறத்தில் துணிகளை காய வைத்து கொண்டிருந்தாள். காளி அவளுக்கு பின்னால் வந்து, காளி, அண்ணி, இந்த துணியெல்லாம் நீங்கள் மட்டும்தான் காய வைக்கணுமா? வீட்டில் வேற யாரும் இல்லையா? கலை திரும்பி பார்த்து சிரித்தாள். கலை, உனக்கு வேலை கொடுத்தா நீ செய்வியா? இல்லை. காரணம் சொல்லி ஓடிவிடுவியா? காளி, நான் ஓடுவேனா? சொல்லுங்க, என்ன வேலை? கலை, அந்த துணிகளை எடுத்துட்டு மேலே மாடியில் போய் போடு. காளி, அவ்வளவுதானா? இதை தான் நான் செய்ய மாட்டேனா என்று காளி துணிகளை எடுத்துக்கொண்டான். இருவருக்கும் இடையில் எந்த தவறான எண்ணமும் இல்லை. அது ஒரு சாதாரண குடும்ப பேச்சு. ஆனால் அடுத்த சில நொடிகளில் நடந்த ஒரு சிறு விஷயம் அந்த உறவையே கேள்விக்குறியாக்கியது. காளி துணிகளை எடுத்துக்கொண்டு திரும்பும்போது அவனுடைய கால் அருகில் இருந்த ஒரு கயிற்றில் சிக்கியது. அவன் தடுமாறினான். அந்த நேரத்தில் கலை அவன் அருகில் இருந்தாள். தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ள காளி அவசரமாக கையை நீட்டிய போது அருகில் இருந்த கலையின் புடவையின் ஓரம் அவன் கையில் சிக்கியது. அவன் திடீரென இழுத்து விட்டான். கலை அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். கலை, காளி! காளி உடனே கையை விட்டுட்டு பின்னால் நகர்ந்தான். காளி, அண்ணி, நான் வேண்டுமென்றே செய்யலை, நான் தடுமாறிட்டேன். கலையின் முகத்தில் கோபமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. கலை, சரி, ஆனால் இனிமேல் கொஞ்சம் கவனமாயிரு. காளி, மன்னிச்சிடுங்க அண்ணி. அவன் அங்கிருந்து சென்று விட்டான். அந்த சம்பவம் சில நொடிகளில் முடிந்து விட்டது. ஆனால் கலையின் மனதில் மட்டும் அது முடியவில்லை. அன்று இரவு கலை வழக்கம்போல் சாப்பாடு பரிமாறிக்கொண்டிருந்தான். காளி அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவன் வழக்கம்போல் பேசவில்லை. கலையின் கண்களும் அவனை நோக்கவில்லை. அண்ணன் மட்டும் எதுவும் தெரியாமல், அண்ணன், என்ன காளி, இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்க? காளி, ஒன்றுமில்லை அண்ணா. கலை உடனே பேச்சை மாற்றினான். கலை, சாப்பிடுங்க, சாப்பாடு ஆறிடும். ஆனால் அந்த வீட்டில் இருந்த அமைதிக்குள் ஒரு கேள்வி மட்டும் பெரிதாகி கொண்டிருந்தது. இது உண்மையிலேயே ஒரு விபத்தா? அடுத்த நாள் காலை வழக்கம்போல் வீட்டிற்கு வந்தான். கலை அவனை பார்த்ததும் சற்று விலகி நின்றான். அதை காளி கவனித்தான். அவன் மெதுவாக, காளி, அண்ணி. கலை பதில் சொல்லவில்லை. காளி, நேற்று நடந்த விஷயத்துக்காக இன்னும் கோபமாக இருக்கீங்களா? கலை சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு கலை, கோபம் இல்லை காளி, ஆனால் சில விஷயங்களுக்கு எல்லை இருக்கணும். அந்த வார்த்தைகள் காளியின் மனதை தொட்டன. காளி, எனக்கு புரியுது அண்ணி, இனிமேல் நான் உங்களை எந்த விதத்திலும் சங்கடப்படுத்த மாட்டேன். கலை அவனை பார்த்தாள். அவன் கண்களில் குற்ற உணர்வு இருந்தது. அவள் மெதுவாக, கலை, நான் உன்னை தம்பிதான் பார்க்கிறேன். அந்த நம்பிக்கையை மட்டும் காப்பாத்து. காளி தலையை குனிந்தான். காளி, கண்டிப்பா அண்ணி. ஆனால் அந்த உரையாடலை யாரோ ஒருவர் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்.
அவர் அந்த வீட்டின் உறவினர். அவருடைய பெயர் முரளி. காலைக்கும் கலைக்கும் இடையில் நடந்ததை முழுமையாக அவர் பார்க்கவில்லை. ஆனால் சில நொடிகளை மட்டும் பார்த்திருந்தார். அந்த சில நொடிகளிலிருந்து அவர் மனதில் ஒரு தவறான சந்தேகம் உருவானது. முரளி காளியை தனியாக அழைத்தார். முரளி: காளி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். காளி: என்ன முரளி? அன்னைக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? காளி அதிர்ச்சி அடைந்தார். காளி: என்ன சொல்ற? முரளி: நான் பார்த்ததை வைத்து கேட்கிறேன். காளியின் முகம் மாறியது. காளி: நீ பார்த்தது முழு விஷயம் கிடையாது முரளி. அப்படின்னா உண்மையை சொல்லு. காளி நடந்ததை முழுவதுமாக சொன்னான். முரளி சில நொடிகள் அமைதியாக இருந்தான். முரளி: சரி, ஆனால் இந்த விஷயம் வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது. காளி தலையசைத்தான். ஆனால் விதி வேறு மாதிரி இருந்தது. அன்று இரவு கலை தனியாக வீட்டின் பின்புறத்தில் உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய மனதில் ஒரே எண்ணம். ஒரு சிறிய தவறான தருணம் கூட ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை உடைத்து விடுமா? அதே நேரத்தில் காளியும் தனியாக இருந்தான். அவனுடைய மனதில் ஒரே வார்த்தை: அந்நிய நம்பிக்கையை நான் இழக்கக்கூடாது. இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் தவறாக நினைக்கவில்லை. ஆனால் அவர்களை சுற்றி இருந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அதுதான் பிரச்சனையாக மாறப்போகிறது. அடுத்த நாள் காலை கலை சமையலறையில் இருந்தபோது அவளுடைய கணவரின் முகத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி தெரிந்தது. அவர் கலைக்கு நேராக பார்த்தார். அண்ணன்: கலை, உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும். கலையின் கை நின்றது. கலை: என்னங்க? அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு கேட்ட கேள்வி கலையின் இதயத்தை அதிர வைத்தது. அண்ணன்: காளிக்கும் உனக்கும் நடுவில் என்ன நடக்குது? கலை அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அவள் பதில் சொல்லும் முன்பே வாசலுக்கு வெளியே நின்றிருந்த காளி அந்த கேள்வியை கேட்டுவிட்டான். அவன் முகத்தில் அதிர்ச்சி, கலையின் கண்களில் கண்ணீர். ஒரு சிறிய தவறான தருணம் இப்போது ஒரு பெரிய குடும்ப பிரச்சனையாக மாறிவிட்டது. சில உறவுகளுக்கு பெயர் சொல்ல முடியும், ஆனால் சில உணர்வுகளுக்கு பெயர் சொல்ல முடியாது. அந்த உணர்வுகளை மனதுக்குள் வைத்து கொண்டு வாழ்வதுதான் சில நேரங்கள் மிகப்பெரிய தண்டனை. காளி வாசலுக்கு வெளியே நின்றபடியே அண்ணன் கேட்ட கேள்வியை கேட்டுவிட்டான். காளிக்கும் உனக்கும் நடுவில் என்ன நடக்குது? அந்த ஒரு கேள்வி அவனுடைய இதயத்தை கிழித்தது. கலை கண்களில் கண்ணீர். கலை: எதுவுமே நடக்கலைங்க. காளி என்னை தம்பி மாதிரி தான். காளி உள்ளே வந்தான். காளி: அண்ணா, என்னை சந்தேகப்படாதீங்க. அண்ணன் கோபமாக அவனை பார்த்தார். அண்ணன்: நான் உன்னை சந்தேகப்பட விரும்பலை காளி. ஆனால் சில விஷயங்கள் என் கண் முன்னாடி நடந்திருக்கே. காளியின் குரல் நடுங்கியது. காளி: அண்ணா, அந்த நாள் நடந்தது ஒரு விபத்து. நான் வேண்டுமென்றே அண்ணியை தொடவே இல்லை. கலை உடனே பேசினான். கலை: அவர் சொல்வது உண்மைங்க. அந்த வார்த்தையில் காளி அவளை பார்த்தாள். அந்த பார்வையில் நன்றி இருந்தது. ஆனால் அந்த நன்றியை தாண்டி வேற எந்த எல்லையையும் அவன் மனம் கடக்கவில்லை. அண்ணன் மெதுவாக வெளியே சென்றார். கலை சமையலறையில் நின்று கொண்டே அழுதார். காளி அவள் அருகில் செல்லாமல் தூரத்தில் நின்றான். காளி: அண்ணி. கலை கண்ணீரை துடைத்தாள். கலை: நான் நல்லா இருக்கேன் காளி. காளி: நீங்கள் அழுறது நல்லா இருக்கிற மாதிரி தெரியலை. கலை அவனை பார்த்தாள். கலை: என் மேலே சந்தேகம் வந்ததை காட்டிலும் உன் மேலே சந்தேகம் வந்ததுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது காளி. காளி அமைதியாகி விட்டான். கலை: நீ என்னை எப்போதும் அண்ணியாக மதிச்சிருக்க. அந்த மரியாதை தான் எனக்கு முக்கியம். காளியின் கண்களிலும் கண்ணீர். காளி: அண்ணி, சில உறவுகளை காப்பாற்ற வார்த்தைகள் தேவையில்லை, நம்பிக்கை இருந்தாலே போதும். கலை அந்த வார்த்தையை கேட்டதும் அழுதாள். அன்று இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. வீட்டில் எல்லாரும் தூங்கிவிட்டார்கள்.
காளி மட்டும் வெளியில் மலையை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். கலை மெதுவாக வாசலுக்கு வந்தாள். கலை, காளி இன்னும் தூங்கலையா? காளி, தூக்கம் வரல அண்ணி. கலை, என்ன நினைக்கிற? காளி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். காளி, ஒரு குடும்பத்தில் நம்பிக்கையை சம்பாதிக்க பல வருடம் ஆகும். அதை இழுக்க ஒரு நிமிஷம் போதும் போல. கலை மெதுவாக அவன் அருகில் நின்றான். ஆனால் இருவருக்கும் இடையில் ஒரு மரியாதையான இடைவெளி இருந்தது. கலை, நம்ம மேலே யாராவது தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை, நம்ம மனசுக்கு நம்ம உண்மை தெரியும். காளி அவனை பார்த்தா. காளி, அண்ணி, நீங்கள் என்னை நம்புறீங்களா? கலை சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு கலை, நம்புகிறேன். அந்த அந்த ஒரு வார்த்தை காளியின் மனதை அமைதியாக்கியது. காளி மெதுவாக சொன்னான், என்னை எல்லோரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்லை அண்ணி, நீங்கள் மட்டும் என்னை தவறாக நினைக்காதீங்க. அது மட்டும் நடந்துட்டா நான் என்னை நானே மன்னிக்க முடியாது. கலையின் கண்களில் மீண்டும் கண்ணீர். கலை, உன்னை நான் தவறாக நினைக்க மாட்டேன் காளி. ஆனால் நம்ம உறவுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை நாம் இருவரும் காப்பாற்றணும். காளி தலையசைத்தான். காளி, அதுதான் என் மனசுலையும் இருக்கு. அடுத்த நாள் காளி வீட்டை விட்டு சில நாட்களுக்கு வெளியே போக முடிவு செய்தான். கலை அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தாள். கலை, எங்கே போகிற? காளி, சில நாள் வெளியூரில் வேலை இருக்குது, போயிட்டு வரேன். கலை, எதுக்காக இப்படி திடீர்னு? கலை சிரிக்க முயன்றான். காளி சிரிக்க முயன்றான். காளி, நம்ம வீட்டில் என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு. கலை அவனை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனதில் ஒரு வலி. அவன் தம்பி, ஆனால் அந்த குடும்பத்தின் ஒரு முக்கியமான மனிதன். அவன் இல்லாமல் வீடு வெறுமையாகிவிடும் என்ற உணர்வு அவளுக்குள் எழுந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் எந்த பெயரில் வந்தாலும் அவர்கள் இல்லாத இடம் மட்டும் வெறுமையாக தெரியும். காளி அந்த வார்த்தையை கேட்டான். அவன் எதுவும் சொல்லவில்லை. அவன் பையை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான். வாசலில் நின்ற கலை அவனை பார்த்து கொண்டிருந்தான். காளி திரும்பி பார்த்தான். இருவருடைய கண்களும் சந்தித்தன. அந்த பார்வையில் காதல் இல்லை, ஆனால் ஒரு குடும்ப உறவை இழந்துவிடக்கூடாது என்ற ஆழமான பாசம். காளி மெதுவாக சிரித்தான். காளி, அண்ணி, நான் திரும்பி வரேன். கலை கண்ணீருடன் சிரித்தாள். கலை, நல்லபடியாக போயிட்டு வா. காளி சென்று விட்டான். கலை வாசிலேயே நின்றாள். அவள் மனதில் ஒரு கேள்வி மட்டும். நம்மை பிரிக்க நினைத்த சந்தேகம் நம்ம குடும்பத்தை உண்மையிலேயே பிரிக்குமா? அதே நேரத்தில் காளி சென்ற பேருந்து நிற்கும் இடத்தில் அவனை ஒருவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர் முரளி. அவன் கையில் ஒரு பழைய புகைப்படம். அந்த புகைப்படத்தை பார்த்த காளி அதிர்ச்சி அடைந்தான். முரளி, காளி, இந்த புகைப்படத்தை பார்த்த பிறகு நீ இந்த வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. காளி அதிர்ச்சியுடன் கேட்டான். இதுக்கும் அன்னிக்கும் என்ன சம்பந்தம்? முரளி பதில் சொல்லாமல் சிரித்தான். சில உண்மைகள் வெளியில் வந்தால் உறவுகள் உடையும். சில உண்மைகள் மறைந்திருந்தால் மனங்கள்தான் உடையும். முரளியின் கையில் இருந்த புகைப்படத்தை பார்த்த காளி அதிர்ச்சி அடைந்தான். அது காளியும் கலையும் இருந்த புகைப்படம் இல்லை. அது காளியின் அண்ணனும் கலையும் திருமணத்திற்கு முன்பு எடுத்த புகைப்படம். காளி குழப்பத்துடன் பார்த்தான். காளி, இந்த புகைப்படத்தை வைத்து என்ன சொல்ல வர? முரளி சிரித்தான். முரளி, உன் அண்ணி மேலே உனக்கு இருக்கிற பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் இருவரும் குடும்பத்துக்கு பிரச்சனை வராத மாதிரி தூரமாக இருக்கணும். காளி கோபமாக அவனை பார்த்தான். காளி, என் அண்ணியை பற்றி இனிமேல் ஒரு வார்த்தை தவறாக பேசாதே. அவங்க எனக்கு அண்ணி. அந்த உறவுக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மரியாதை கொடுப்பேன். முரளி அமைதியாகி விட்டான். அந்த நேரத்தில் காளிக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அவன் குடும்பத்தை விட்டு ஓடக்கூடாது. உண்மையை நேராக சொல்ல வேண்டும். காளி வீட்டிற்கு திரும்பி வந்தான்.
கலை வாசலில் நின்றிருந்தாள். அவனை பார்த்ததும் அவளுடைய கண்களில் நிம்மதி தெரிந்தது. கலை, திரும்பி வந்துட்டியாகா? காளி, ஆமாம் மன்னி, ஓடி போனால் பிரச்சனை தீராது. அண்ணனும் வெளியே வந்தார். காளி நடந்த அனைத்தையும் சொன்னான். முரளி சொன்ன வார்த்தைகளையும் மறைக்காமல் கூறினான். சில நொடிகள் அமைதி. அண்ணன் காளியை பார்த்தார். பிறகு கலையை பார்த்தார். அண்ணன், காளி, உன்னை நான் சந்தேகப்பட்டதுக்கு மன்னிச்சிரு. காளி கண்களில் கண்ணீருடன், அண்ணா, நம்ம குடும்பத்துக்குள்ள சந்தேகம் வராதது தான் எனக்கு முக்கியம். அண்ணன் அவனை அணைத்து கொண்டார். கலை தூரத்தில் நின்று கொண்டு கண்ணீரை துடைத்தார். அந்த இரவு காளி வீட்டின் வாசலில் தனியாக உட்கார்ந்திருந்தான். கலை மெதுவாக வந்து அருகில் நின்றான். கலை, காளி. அவன் திரும்பி பார்த்தான். கலை, நம்ம மேலே எவ்வளவு சந்தேகம் வந்தாலும் நம்ம மனசில் இருந்த மரியாதை மட்டும் மாறலை. காளி சிரித்தான். காளி, அதுதான் அண்ணி. சில உறவுகள் காதலை விட பெரியது. அதுக்கு பெயர் பாசம். கலை கண்களில் கண்ணீருடன் சிரித்தாள். கலை, நீ என் தம்பி மாதிரி. அந்த உறவு எப்போதும் இப்படியே இருக்கணும். காளி தலையசைத்தான். காளி, எப்போதும். சில நொடிகள் இருவரும் அமைதியாக நின்றனர். மழைத்துளைகள் மெதுவாக விழுந்து கொண்டிருந்தன. அந்த இரவு அவர்களுக்குள் எந்த தவறான உணர்வும் இல்லை. இருந்தது ஒரே ஒன்று, ஒரு உறவை தவறான புரிதலிலிருந்து காப்பாற்றிய பாசம். காளி வீட்டுக்குள் சென்றான். கலை வாசலில் நின்று கொண்டே அவனை பார்த்தாள். அவள் மனதில் ஒரு வரி, உறவுகளுக்கு எல்லை இருக்கலாம், ஆனால் உண்மையான பாசத்துக்கு முடிவு இருக்காது. காளி திரும்பி பார்த்து சிரித்தான். அண்ணி, நம்பிக்கை இருந்தா எந்த தவறான புரிதலும் நம்மை பிரிக்க முடியாது. கலை கண்ணீருடன் தலையசைத்தாள். அதுதான் இந்த வீட்டோட உண்மையான உறவு. காதல் எல்லா உறவுகளுக்கும் பதில் இல்லை. சில உறவுகளுக்கு மரியாதையும் நம்பிக்கையும் தான் உண்மையான காதல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.